மாணவ செல்வங்களே, இன்று நாம் இயல் 1 துணைப்பாட பகுதியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பேஜ் நம்பர் 10 எண்ணச்சத்தம்னு ஒரு துணைப்பாடம் கொடுத்திருக்காங்க. அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செலியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பள்ளிக்கு விடுமுறை ஆக காரணத்தினால் செலியன் என்ன செய்கிறான், தன்னோட பாட்டியோட ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்கிறான். ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. ஆடுகள் பார்த்தா காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. செலியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். அந்த மரத்தின் மேலிருந்து குரங்குகளின் அளப்பறை ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. குரங்குகள் ஏற்படுத்துகிற அந்த அந்த அளப்பறை ஓசை அவனுக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது. அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான். அதனால அந்த மரத்தை விட்டுட்டு இன்னொரு மரத்தடிக்கு சென்று அமர்கிறான். யாரு? செலியன். அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. அந்த மரத்துக்கு போனால் அங்கே பார்த்தா நிறைய அணில்கள் ஓடி பிடிச்சு விளையாடி கொண்டிருக்கிறது. மரத்திலிருந்து குயில் ஒன்று கூக்கூ என கூவியது. ஒரு குயில் பார்த்தா கூக்கூன்னு ஒரு சத்தத்தை ஏற்படுத்துது. குயிலின் ஓசை செலியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. குயிலோட அந்த ஓசை சத்தம் செலியனுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். அதே மரத்தடியில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். திடீரென ஆடுகள் மேமே என கத்தும் சட்டம் கேட்கவே செலியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான். திடீர்னு ஆடுகள் சத்தம் கொடுக்கறத கவனிச்சுட்டு செலியன் பதற்றத்தோட எழுந்து பார்க்குறான். அருகில் பச்சை புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அப்படி பார்க்கும்போது பச்சை புதர் அருகே ஒரு நரி ஒன்று நேரம் பார்த்து ஆடுகளை கொன்று தின்ன பார்த்து கொண்டிருக்கிறது. உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். உடனே ஒரு கீழே கிடந்த ஒரு குச்சி எடுத்து அதை ஒரு வில்லு மாதிரி செஞ்சு ஒரு அம்பை நரியை நோக்கி எய்தான். அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. அடுத்து பாருங்க, செலியன் ஆடுகளை ஓட்டி கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான். அப்புறம் செலியன் என்ன செய்யறான், ஆடுகளை ஓட்டிட்டு பாட்டி கூட சேர்ந்து வீட்டிற்கு கிளம்பினான். தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அப்ப தூரத்துல பார்த்தா ஒரு சவுண்டு கேட்குது, சிங்கம் முழங்குற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே காடே பரபரப்பாகி விட்டது. சிங்கம் முழங்குகிற சத்தம் கேட்ட உடனே காடே மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. உடனே பறவைகள்லாம் தங்களுடைய இறக்கைகளை வேகமாக படபடன்னு அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளிரியது, ஆந்தை அலறியது, கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது. கீரிப்பிள்ளையும் என்ன செய்யுது, செடிகளோட மறைவிலிருந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. மயில் அகவியது, பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. பாம்பும் தன்னோட புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. குதிரை கனைத்தது. இவற்றையெல்லாம் கேட்ட செலியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. இந்த சத்தம், எல்லா சத்தத்தையும் கேட்கிற செலியனுக்கு நாக்கு மிகவும் பயத்தால் என்ன செஞ்சிருச்சு, வறண்டுருச்சு. தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான். தான் கொண்டு வந்திருந்த தண்ணீரை கொஞ்சம் குடித்தான். பாட்டியுடன் வீட்டிற்கு செல்லும் வழியில் கம்பங்கொள்ளையில் வண்டுகள் முரளும் ஓசை கேட்டு கொண்டிருந்தது. அப்படியே பாட்டியோட சேர்ந்து வீட்டுக்கு செல்ற வழியில பார்த்தா கம்பங்கொள்ளையில் வண்டுகளும் முரளுகிற ஓசை கேட்டு கொண்டிருந்தது. ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செலியனுக்கு பயம் சற்று குறைந்தது. ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செலியனுக்கு கொஞ்சம் பயம் குறையிறது. செலியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்திலிருந்து பசு கத்தியது. உடனே செலியனை பார்த்த மகிழ்ச்சியில் அவங்க தொழுவத்தில் இருந்த பசு ஒன்று கத்தியது. செலியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் விட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம், யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான். அம்மா செலியனின் துணிவை பாராட்டினார். அம்மா உடனே செலியனோட துணிச்சலை பாராட்டுறாங்க. வாழை தோட்டத்திலிருந்து தண்ணீர் தொட்டியில் செலியன் குளித்துவிட்டு வந்தான். செலியன் எங்க குளிச்சுட்டு வந்தான்? தோட்டத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில். அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான். அம்மா கொடுத்த முறுக்கை என்ன செய்றான்? தின்றான். அப்போது தங்கை பூவிலி பால் பருகி கொண்டிருந்தாள். அப்ப தங்கை, அவளோட தங்கைனா தங்கச்சி என்ன செய்றா? பூவிலி பால் பருகி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்துக்கு பிறகு செலியனையும்
பூவிலியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு செலியனை, பூவிலிய, பாட்டிய சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர். பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார். இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். எலியும் எலி குஞ்சும் கீச் கீச் என்று சத்தமிட்டன. எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது. நாய் குரைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான். அங்கே பூனை ஒன்று சீறுவதைக் கண்டு நாய் குரைத்த காரணம் அறிந்தான். இரண்டையும் அருகிலிருந்து தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டான். பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கிவிட்டனர். கொய்யா தோப்பிலிருந்த மரத்தின் மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண் விழித்தான் செலியன். கா கா என காகவும் தன் பங்குக்கு கரைந்தது. செலியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான். தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான். பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம். கற்பவை கற்றபின். என்ன சத்தம் என்ற பகுதியை சரியான உச்சரிப்புடன் நிறுத்தற் குறிகளுக்கு ஏற்ப படித்து காட்டுக. என்ன சத்தம் என்ற துணைப்பாட இந்த பகுதியை சரியான உச்சரிப்புடன் நிறுத்தற் குறிகள் பஞ்சுவேஷன் மார்க் இட்டு படித்து காட்டச் சொல்கிறாங்க. செலியனின் செயல்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? குழுவில் பகிர்ந்து கொள்க. செலியனோட செயல்கள் எப்படி இருந்துச்சோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு ஒரு குரூப்பாக இருந்து பகிர்ந்துக்கிட சொல்கிறாங்க. ஞாயிறு விடுமுறையில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? வகுப்பறையில் பகிர்ந்து கொள்க. உங்களுக்கு சண்டே லீவ் வரும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க? உமக்கு தெரிந்த கதை ஒன்றை வகுப்பறையில் கூறுக. உங்களுக்கு தெரிந்த ஒரு கதையை வகுப்பறையில் எடுத்து கூற சொல்கிறாங்க. இப்பாடப்பகுதிக்கு ஏற்ற தலைப்பினை குழுவில் கலந்துரையாடி தெரிவு செய்க. என்ன சத்தம்ன்ற தலைப்பை விட நீங்கள் வேறு ஏதாவது தலைப்பு இதுக்கு வைக்க முடியுமான்னு சொல்லி நீங்கள் கலந்துரையாடி கண்டுபிடிச்சி வைக்க சொல்கிறாங்க. அடுத்து கற்கண்டு கொடுத்துருக்காங்க. மரபு சொற்கள். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது தான் மரபு. ஒளி மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. குரங்கு குரங்கு அளப்போம், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ச்சிக்கும் முழங்கும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலறும், மயில் அகவும், பாம்பு சீரும். விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானை கன்று, சிங்க குருளை, புலி பரல், கீரி பிள்ளை, அணிற் பிள்ளை. வினை மரபு சொற்கள் பாருங்க. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தாள், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றாள், பால் பருகினாள். அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். மா பலா வாழை இலை. மா பலா வாழை என்னது? இலை. ஈச்சம், தென்னை, பனை இதிலிருந்து வரக்கூடியது என்ன சொல்லுவாங்க? ஓலை. கம்பு, கேழ்வரகு, சோளம், தட்டை. நெல், புல், திணை, தாள். அவரை, கத்திரி, முருங்கை, வெள்ளரி, பிஞ்சு. பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள். கரையான் புற்று, கரையான் புற்று, மாட்டுத் தொழுவம், கோழிப்பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை, ஆட்டுப்பட்டி, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், குதிரை கொட்டில், குருவிக்கூடு, எலிவலை, யானை கூடம். கற்பவை கற்றபின் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. மரபு பற்றி நீ அறிந்து கொண்டதை உனது சொந்த நடையில் கூறு. மரபுனா என்னதுப்பா? மரபுனா என்னது? நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவதுதான் மரபு.
அதனால் மரபை பற்றி நீ அறிந்து கொண்டதை விட்டு உனது சொந்த நடையில் கூற சொல்லியிருக்காங்க. நாம் ஏன் மரபினை பின்பற்ற வேண்டும்? பின்பற்றவில்லையெனில் மொழி என்னவாகும்? வகுப்பறையில் கலந்துரையாடுக. நாம் ஏன் மரபை பின்பற்றணும்? அப்படி மரபை பின்பற்றாவிட்டால் நம்ம மொழி என்னவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது குறித்து நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.